டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் வைகான்சியில் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட். கடைசி ஒரு 85+ இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஸோ இதில் வந்து நிறைய பாஸ்ட் கிரேட்ஸ், நிறைய பாஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் ஆடிருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஏன்னா எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 2024 லைக் என் கேம்ஸ் வந்து அவ்வளோ சரியான ஆடலை. ஸோ அதுலேருந்து வந்து இப்போது 2025 ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வருது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானும் என் ட்ரெயினர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷும் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் டோர்னமெண்ட்டுக்கு. அண்ட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2025 நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப், கிராண்ட் ஸ்பிஸ், இதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் இயராக தான் இருக்கும் இந்த வருஷம். இந்த டைட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடே சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லைக் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் ரவுண்ட் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஆடிட்டு இருந்தோம். அண்ட் நான் 2 பேருமே வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ட்ரபிளில் மாட்டிக்கிறோம். அண்ட் ஆப்பனன்ஸ் லைக் 2 பேருமே வந்து சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஓகே, பிளிட்ஸ் ஃபார்மேட் லைக் கேம்ஸ் வந்து முன்ன பின்ன போகலாம். அண்ட் கடைசியில் ஜெயிச்சது சந்தோஷம்.